ஏடிஎம்கே வந்து ஒரு விதிவிலக்கு. நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஏடிஎம்கேவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விதிவிலக்கு வந்து உலக அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப அதிசயமானது. அவங்க வந்து 4.5 வருஷம் அவங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. 4.5 வருஷம் அம்மையார் ஜெயலலிதாவின் பெயரில் அறிக்கை வரும். அவங்க ப்ரெஸ் மீட் கூட வைக்க மாட்டாங்க. 4.5 வருஷம் முடிவில் எலெக்ஷன் அறிவிக்க போகிறதற்கு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ரோட்டுக்கு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒழுக்க ஆரம்பிப்பாங்க. படன்னு வேலை நடக்கும், முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் இதை செஞ்சாங்க. இந்த வேலை பார்க்காமலே ஓட்டு வாங்குறது இருக்குல்ல, இது வந்து எப்போ வரைக்கும் சாத்தியமாக இருந்தது அப்படின்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சாத்தியமாக இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியால் அதை செய்ய முடியுமா அப்படின்னா இப்போ தான் அவர் வரப்போகிறார். ஆட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு இதுதான் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த எலெக்ஷனில் தான் அவருக்கு வந்து டூஆர்டை. ஆனால் விஜய் இப்போ தான் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். எவ்வளோ விஷயங்களுக்கு போராட்டம் நடத்தியிருக்கலாம். பார்க்கும்போதே அவருக்கு வந்து இளைஞர் ஆதரவு தனக்குத்தான் இருக்குன்றத கிளைம் பண்ணிக்கிறாங்களே, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. நீட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்தில் இருந்தும் பெற்றோர் சகிதமாக குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட விருது வாங்குறதுக்கு வர்றாங்க. அவங்கள போராட்டத்துக்கு கூப்பிடுங்க, ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி கூட வேண்டாம், ஏதோ ஒரு இடத்துல அடையாள போராட்டத்திற்காகவாவது வள்ளூர் கோட்டத்திலேயாவது ஒரு கூட்டத்தை திரட்டி இளைஞர்களை திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்னா அது ஒரு செய்தியாக இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை வரும். ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி ஆரம்பித்தார். அவர் மேலே கருத்தியல் ரீதியாக எனக்கு எந்த விதமான மதிப்பீடும் கிடையாது. ஏன்னா அவர் அப்படியாக செயல்படலை. மாறாக அவர் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணார். ராஜசேகர் ரெட்டி மறைந்தார். மறைந்த உடனே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆந்திரா முழுக்க ராஜசேகர் ரெட்டி எப்படி நடைபயணம் போனாரோ அதே போல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திரா முழுக்க நடைபயணம். அந்த நடைபயணம் தான் அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவை திரட்டி அவர் வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இப்போ ராகுல் காந்தி எடுத்துங்க. ராகுல் காந்திக்கு வந்து முதல்ல பப்புலுன்னு சொல்லிட்டு அவரை கேலி பேசிக்கணும், பப்புன்னு பேர் கேலி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் பாரத் ஜோடோ யாத்திரைன்னு நடத்தினார். இவரெல்லாம் போய் சேர மாட்டாருங்க, பாதிலே கலட்டி விட்டுருவாருங்கன்னு ஆரம்பித்தா இங்கே கீழேருந்து மேலே நடந்தார், அப்புறம் கிழக்குலேருந்து மேற்கு நடந்தார், எல்லா பக்கமும் கவர் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ராகுல் வந்து இன்னவிட்டபிள் லீடர்.